இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படியான கிருபை தந்த என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வாரத்திலும் கூட நாம் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நாம் ஒவ்வொரு வசனங்களாக ஒவ்வொரு பகுதியாக நாம் தியானித்து வருகின்றோம். நாம் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்கணும், ஏசாமி நமக்கு செய்த நன்மைகள் என்ன, நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் என்ன, அப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு மாதத்திலும் எனக்கு கொடுத்த வாய்ப்பிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியான கிருபை எனக்கு தந்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட இந்த வாரம் முழுவதுமாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, பேசக்கூடாத பேச்சுக்கள் எவை. நாம் பேசுகிற எல்லா வார்த்தையுமே பேசக்கூடாத வார்த்தைகள் தான். நம்ம நிறைய வேளைகளே நாம் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறோம். ஆனால் இந்த வாரம் முழுவதுமாக நாம் பேசக்கூடாத பேச்சுக்கள் எவை எவை என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே நாம் பேசக்கூடாத தேவையற்ற ஒரு பேச்சு எது தெரியுமா? வீணான பேச்சு. இந்த நாளிலே சிந்திக்க வேண்டிய தலைப்பு வீணான பேச்சு. மத்தேயு 12:36 வாசிக்கிறோம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. நாம் பேசுகின்ற வீணான வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து நம்ம இப்போ நினைக்கிறோம், நான் யாருக்கு தெரியாமல் சும்மா வீணாக பேசிகிட்டு இருக்கேன், இது யாருக்கு தெரிய போகுது, நாங்கள் 2 பேர் தானே ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம், இது யாரை பார்க்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க தெரியுமா? நீ பேசுகிற ஒவ்வொரு வீணான பேச்சையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படின்னா நம்ம எவ்வளவு வார்த்தைகள் நம்ம பேசியிருக்கிறோம்ல, நம்ம அறிந்தும் அறியாமலும் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் நம்ம பேசியிருப்போம். நம்ம பேசுகிற டோட்டலாக நம்ம யோசித்து பார்த்தா நம்ம பேசுகிற பேச்சு எல்லாமே ஒரு வீணான பேச்சுக்கள் தான் இல்லையா? நம்ம ஏதாவது பேசிட்டு சொல்லுவோம், சும்மா சொன்னப்பா, ஜஸ்ட் ஃபார் ஜோக், இல்லை ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். விளையாட்டுக்கு தானே பேசுகிறேன், ஜோக்குக்காக தானே பேசுகிறேன் அப்படின்னு பேசியே நம் வீணான பேச்சுக்களை நாம் அதிகம் பேசி ஆண்டவரின் வார்த்தைகளை எல்லாம் நாம் கை கொள்ளாமல் அப்படியே விட்டு போகிறோம். சில மனிதர்களை பார்க்கும்போது அல்லது மற்றவர்கள் உரையாடும் போது நம் வாயிலிருந்து எத்தனை வீணான வார்த்தைகள் அதிகம் வருவதை நாம் பார்க்கிறோம்ல. அதிலும் பார்த்தீங்கன்னா, இங்கே பெண்களை பார்த்தீங்கன்னா, பெண்களாகிய நாம் பேசும்போது எவ்வளோ வீணான வார்த்தைகள் நாம் பேசுகிறோம். பெண்கள் 2 பேர் கூடனா கேட்கணுமா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது, அதை நாம் பின்பற்றி நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுது, நீ பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளும் அங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பரலோகத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையால் நீ பேசுகிற வீணான வார்த்தைகள் எல்லாம் நியாய தீர்ப்பு நாளிலே நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் நம்ம ஞாபகத்திலே கொண்டு நாம் பேசுவோமானால் இந்த வீணான பேச்சுக்கள் நம்முடைய என்ன செய்யாது, வராது. அப்போஸ்தலர் 16:13 நாம் பவுலை குறித்து வாசிக்கின்றோம். அந்த ஓய்வு நாளிலே பட்டணத்திற்கு வெளியே சென்று ஒரு ஆற்றின் கரையோரமாக உட்கார்ந்து அங்கே ஆற்றுக்கு வரக்கூடிய அநேகருக்கு ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி போதித்து அந்த ஆற்றின் கரையோரமாக உட்கார்ந்து ஜெபிக்கிறது பவுலுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் உள்ள வழக்கமாம். பாருங்க, வீணான பேச்சுக்களை நம்ம தவிர்க்கணும்னு சொன்னால், நம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது, நம்முடைய நேரங்களை ஆண்டவரோடு செலவிடும் பொழுது மாத்திரமே நாம் வீணான பேச்சுக்களுக்கு நாம் விலகி இருக்க முடியும். அன்றைக்கு பவுல் நினச்சிருந்தா எவ்வளவோ பேசி ஜாலியாக இருந்திருக்கலாம், இல்லை அந்த ஆற்று கரைக்கு போய் உட்காந்து ஜாலியாக பேசி சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஓய்வு நாள் தோறும் அவங்க எங்கே போகிறாங்களோ, இன்றைக்கி நமக்கு ஓய்வு நாள் கிடச்சிட்டுனா ஏதோ ஒரு பெரிய இது கிடச்ச மாதிரி இல்லையா? ஏன் எங்கேயாவது என்ன செய்யறது, போயிடுறது. ஏன் நம்ம பொழுதை கழிக்கணும், சந்தோஷமாக கழிக்கணும், ஜாலியாக கழிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அப்போ அப்படி ஜாலியாக நம்ம பொழுது போகணும்னு நம்ம பொழுதுபோக்கிற்காக நம்ம எங்கேயாவது போகும்போது நம்முடைய வாயிலிருந்து எத்தனை வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் புறப்படுகிறது. ஆனால் பவுலும் அவனை சார்ந்தவர்களும் அந்த ஆற்றின் அருகே கூடி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். பாருங்க, இன்றைக்கு நம்ம கூட நிறைய வேளைகளில் நம்ம அப்படியே நம்ம பொழுதுபோக்கிற்கா எங்கேயோ போகிறோம், அப்படி அந்த மக்களாய் நம்மளும் ஜாலியாக இருந்துட்டு, சப்போஸ் ஒரு குற்றாலம் தான் போகிறோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே அருவியில் குளிச்சுட்டு ஜாலியாக அப்படியே வந்துடுறோம். கன்னியாகுமரி போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், அநேக மக்களாக உட்காந்து அவங்க என்ன ஜாலி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஜாலியாக இருந்துட்டு நம்ம திரும்பி வந்துடுறோம்.
ஆனால் பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க, அந்த ஆற்றின் கரையோரம் உட்கார்ந்து மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்து சொன்னாராம். கூடி ஜெபித்தார்களாம். நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அந்த ஓய்வு நாள் தோறும் அந்த ஆற்றின் கரைக்கு சென்று அவர்கள் கூடி ஜெபிப்பது வழக்கமா. இன்றைக்கு நம்முடைய ஓய்வு நேரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம் ஓய்வு நேரங்களை பயனுள்ளதா நாம் கழிக்கிறோமா, அல்லது ஓய்வு நேரங்களிலே வீணான பேச்சுகளுக்கு நாம் அடிமைப்பட்டு நாம் காணப்படுகின்றோமா? அதில் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி மகிழ்வதிலே மிகுந்த ஆர்வம் கொண்ட பவுலை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வீணான பேச்சுகளுக்கு விலகி அவரை குறித்ததான அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே நம்முடைய காலங்களை நாம் கழிப்போம் என்று சொன்னால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், என் பேச்சு எப்படி இருக்குது? நாம் படிக்கிற பள்ளியில, கல்லூரியில, வேலை பார்க்கிற இடங்கள்ல நம்முடைய பேச்சை குறித்து என்ன சொல்றாங்க? எப்பா அவ பேசினாலே வீணா பேசிக்கிட்டே இருப்பாப்பா, வேண்டாம் அவளோட பேசாதீங்க அப்படி நம்மளை பற்றி சொல்கிறாங்களா? இல்லை அவளுடைய பேச்சுக்களை நம்ம கேட்கணும் போல இருக்குது அப்படின்னு நம்மளை பற்றி சொல்கிறாங்களா? வீணான வார்த்தைகளை நம்மை விட்டு விளக்குவோம். நம்ம ஆண்டவரை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து நாம் புகழ்ந்து, அவருடைய நாமத்தை குறித்து புகழ்ந்து நாம் பேசிக்கொண்டே பாடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த வீணான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து ஒரு நாளும் புறப்படுவதில்லை. இந்த வீணான வார்த்தைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. நாம் வீணான வார்த்தைகள் பேசும்போது நாம் நினைச்சுக்கிடுவோம், நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரலோகத்திலே ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. அது ஒரு நாளிலே அது எனக்கு பாவமாக மாறும். நான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கடைவதற்கு அல்லது அந்த ரகசிய வருகைக்கு நான் பங்கடைவதற்கு அந்த எக்கால தொனிக்கும் போது அவர் ஆரவாரத்தோடு 10,000 தூதர்களோடு வரும் பொழுது அந்த எக்கால சத்தம் என்னுடைய செவிகளிலே தொனிக்காதபடிக்கு நம்முடைய செவி மந்தமாக்கப்படும். எப்போது? நாம் வீணான பேச்சுக்களுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நாம் யோசித்து பார்ப்போம், வீணான பேச்சுக்களுக்கு நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேனா? வீணான பேச்சுகளுக்கு என்னையே நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா என்று சொல்லி நம்ம ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த வீணான பேச்சுக்களினாலே நம்முடைய வாழ்க்கை எப்படி திசை மாறி போகிறதா இருக்கிறது? அல்லது மறு உலக வாழ்க்கையை சிந்திக்கும் போது அந்த மறு உலக வாழ்க்கையில இந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு முந்தி வந்து நிற்கும் பொழுது உன்னுடைய வீணான பேச்சுக்கள் எல்லாம் ரெக்கார்டாகி அப்படியே நமக்கு முன்னால் அந்த நான் பேசுகிற வீணான வார்த்தைகள் தான் நிற்கும். அப்போ நம்ம நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் சொல்வார், மகனே மகளே, நீ எத்தனை வீணான வார்த்தைகள், எனக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நீ பேசி மகிழ்ந்தாயே என்று சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு முன்பதாக இருக்கும் இல்லையா? நாம் அதை ஒரு விஷயம் நாம் யோசித்து பார்ப்போம். இந்த வீணான வார்த்தைகளை, வீணான பேச்சுக்களை நம்மை விட்டு அகற்றுவோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாகவே நம்முடைய தங்கி நம்மை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, வீணான பேச்சுக்களிலிருந்து என்னை விலக்கி காத்திரணும் என்று சொல்லி நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ளே சாமி, இந்த அருமையான இந்த வாரத்தின் முதல் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் பேசத்தகாத பேச்சுக்கள் எவை என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஐயா. இந்த முதல் நாளிலே வீணான பேச்சுக்களை நாங்கள் பேச வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் நம்முடைய வார்த்தையின் மூலமாக எச்சரிக்கப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே, வீணான பேச்சுக்கள் நாங்கள் பேசுவதன் மூலமாக நியாய தீர்ப்பு நாளிலே மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு எச்சரிக்கிறது. அதை நாங்கள் பின்பற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட வீணான பேச்சுகளுக்கு எங்களை விலக்கி கர்த்தனை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். தாவீதை போல உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொன்னதை போல அப்பா, நாங்கள் எங்கள் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.